வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட 3 சக்கர சைக்கிள்கள் டயரின் காற்றில்லாமல் முறையான பராமரிப்பு இல்லாமல் வழங்கப்பட்டதால் அவதிக்குள்ளான மாற்றுத்திறனாளிகள். நாகையில் பதுக்கி வைத்திருந்த 130 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல். வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. திருச்செங்கோடு காவிரி ஆற்றங்கரையில் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் எரிவாயு தகன மேடை. மண் அரிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாற்று இடத்தில் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் அச்சமங்கலம் கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் மறியல். பொது வழிப்பாதையை ஆக்கிரமித்து கற்களால் தடுப்பு அமைக்கப்பட்டதால் ஆத்திரம். இரண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்க கொண்டு மிகுந்த சிரமத்தோடு வாழ்க்கை நடத்தும் ஏழை பெற்றோர். குழந்தைகளின் பரிதாப நிலை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட 3 சக்கர சைக்கிள்கள் முறையான பராமரிப்பு இல்லாமல் வழங்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,42,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த சைக்கிள்களின் டயர்களில் காற்றடிக்காமலும் ரீஃபிட்டிங் எதுவும் செய்யப்படாமலும் அப்படியே வழங்கப்பட்டுள்ளது. சில சைக்கிள்களில் போல்டு நட்டுகள் கலந்திருந்ததால் 3 சக்கர சைக்கிள் இயக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் மற்றவர் உதவியின்றி செயல்படுவதற்காகவே இந்த 3 சக்கர சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் வழங்கப்பட்ட சைக்கிள்களே டயரில் காற்று கூட இல்லாத நிலையில் மற்றவர்கள் தள்ளி கொண்டு செல்லும் நிலைதான் ஏற்பட்டது. எனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள்களை முறையான பராமரிப்பு மற்றும் மறுபொருத்தம் செய்து வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 130 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தப்படுவதாக நாகப்பட்டினம் கடலோர காவல் குழும போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் தலைமையில் விரைந்த போலீசார் கீச்சாங்குப்பம் சால்ட் ரோடு பகுதியில் உள்ள CSI கல்லறைக்கு அருகில் காட்டுப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது போலீசார் வருவதைக் கண்டு அங்கிருந்து 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் அப்பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் கடல் அட்டைகள் வேக வைத்துக் கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 130 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் நாகப்பட்டினம் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். திருச்செங்கோடு பகுதியில் காவிரி ஆற்றங்களில் அமைக்கப்பட்டு வரும் எரிவாயு தகன மேடை பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதால் மாற்று இடத்தில் கட்டப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த முனியப்பன்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு தகன மேடை அமைக்கும் பணி தொடங்கியது. இந்த பணி தொடங்கியது முதல் கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆற்றங்கரையோரம் என்பதால் அப்பகுதியில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே மண் ஆய்வு செய்து வேறு சரியான இடத்தில் எரிவாயு தகன மேடை அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இப்போ இந்த ஆத்தோரத்தில் இந்த தகன மேடை கட்டுறது நாங்கள் முன்னாடி இருந்தே வேண்டாம், இது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இந்த இடத்துல கட்டுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருந்தோம். இதை யாருமே கண்டுக்கவே இல்லை, சட்டை பண்ணிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஆத்தோரத்துல இருந்து ஆத்தங்கரையிலேருந்து ஒரு 90 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கட்டணுங்கிற கவர்மெண்ட் இதே இருக்குது. ஆனால் இப்போ அவங்க கட்டிகிட்டு இருக்கிற இது பார்த்திங்கன்னா ஒரு 25 மீட்டரில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வர பாதையில் வண்டி வாகனம்லாம் வர பாதையில் இப்போ இந்த இது பில்டிங் கட்டுறதுக்காக 2 கனரக வாகனம் வந்துச்சு. அதுலேயே அந்த செவருலாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வெள்ளம்
தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே பூதுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து சரி பண்ணி எங்களுக்கு நியாயம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அச்சமங்கலம் கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் நத்தம் புறம்போக்கு இடத்தில் 3 அடி அளவிலான வண்டி வழிப்பாதையை காலங்காலமாக பயன்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் அந்த 3 அடி வண்டி வழிப்பாதையை இடத்தில் வீடு கட்டியதாக கூறப்படுகின்றது. இடையே அப்பகுதியை சேர்ந்த செல்வி என்பவர் வண்டி வழிப்பாதை தனது பட்டாவில் இருப்பதாகவும் புறம்போக்கு இடத்தில் கோவிந்தராஜ் வீடு கட்டிவிட்டார் என்றும் கூறி பொதுமக்கள் செல்லும் பாதை எனக்கு சொந்தம் என கூறி அந்த இடத்தில் ஹாலோ பிளாக் கற்களை வைத்து அடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் புதுப்பேட்டை செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நில அளவை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பேருந்தை மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானல் கரடி சோலை அருவிக்கு செல்லும் சாலையில் காட்டு எருமைகள் கூட்டம் உலா வந்ததால் சுற்றுலா பயணிகள் வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே வன விலங்குகள் பிரதான சாலைகளிலும் உலா வருவது வாடிக்கையாகி வருகிறது. இவ்வாறு வரும் வன விலங்குகள் மனிதர்களை தாக்கும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கரடிசோலை அருவிக்கு செல்லும் சாலையில் 50க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் கூட்டமாக சாலையில் உலா வந்ததால் அவ்வழியே செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. வாகனங்களுக்கு வழிவிடாமல் காட்டு எருமைகள் சாலையை ஆக்கிரமித்து நடந்து சென்ற வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எப்போதாவது 1-2 காட்டு எருமைகள் வந்து செல்லும் நிலையில் தற்போது காட்டு எருமைகள் கூட்டம் கூட்டமாக வருவதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் கண்காணித்து வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையில் நடப்பாண்டு பருவத்திற்காக 1.5 லட்சம் ரோகு மிர்கால் மீன் குஞ்சுகள் அணையில் விடப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்ட பாசனத்திற்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. 21 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட வைகை அணை நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. வளர்ச்சியடைந்த மீன்கள் மீன்வளத்துறை மூலமாக தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு மீன்கள் பிடிக்கப்பட்ட அவை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 4 மாத இடைவெளியில் 20 லட்சம் மீன் குஞ்சுகள் படிப்படியாக வைகை அணை நீர்த்தேக்கத்தில் விடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 1.5 லட்சம் ரோகு மிக்கான் மீன் குஞ்சுகள் அணையில் விடப்பட்டன. இதில் மீன்வளத்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் பங்கேற்றனர். தற்போது விடப்பட்டுள்ள குஞ்சுகள் 6 மாதங்களில் வளர்ச்சியடைந்து விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்தின் சார்பில் 10,000 சந்தன மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்திற்கு சொந்தமான சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் இடம் உள்ளது. இங்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்தின் சார்பில் பல ஏக்கரில் 10,000 சந்தன மரக்கன்றுகள் நடும் விழா தொடங்கி நடைபெற்றது. எஸ்டேட் மேனேஜர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவினில் சிறப்பு விருந்தினர்களாக திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார், ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கணபதி பூஜையோடு தொடங்கிய வேத மந்திரங்கள் முழங்க முதற்கட்டமாக 10 ஏக்கர் நிலப்பரப்பில் சந்தன மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. வன விருத்தி மற்றும் வன பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வினில் வனத்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் விழாவினில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடாதிபதி சார்பில் சங்கர் ஸ்ரீனிவாசன், இன்னஸ்ட் பாஸ்கர், பொறியாளர் குமார், ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகணேஷ், வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொடைக்கானல் கார்மேல்புரம் பகுதியில் சிக்கிய அபூர்வ வகை யாந்தையை வனத்துறையினர் மீட்டு பத்திரமாக கொண்டு சென்று வனப்பகுதிக்குள் பறக்கவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 70% மேற்பட்ட பகுதி வனப்பகுதியாக உள்ளது. இந்த வனப்பகுதியில் அரிய வகை வன உயிரினங்களும் வசித்து வருகின்றன.
இந்நிலையில் பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் இடமான கார்மேல்புரம் பகுதியில் மயங்கிய நிலையில் ஆந்தை ஒன்று நீண்ட நேரமாக இருந்துள்ளது. இதை கண்டு அப்பகுதி மக்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் ஆந்தையை மீட்டு பெருமாள்மலை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று பத்திரமாக பறக்கவிட்டனர். இந்த ஆந்தை அரியவகை இனத்தை சேர்ந்தது என்றும் வழிமாறி இப்பகுதிக்கு வந்திருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் வெப்ப அதிகரிக்கும் காரணமாக ஆந்தை மயங்க நிலையில் இருந்துள்ளது என்றும் உடலில் எந்த காயமும் இல்லை என்றும் வனத்துறையினர் விளக்கமளித்தனர். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் தென்னம்பாக்கம் அழகர் கோவிலில் சிலை வைக்க அதிக பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இக்கோவிலில் புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் தனது பிள்ளையின் திருமணத்திற்காக சிலை வைக்க கடந்த மாதம் முன்தொகை கொடுத்து சிலை செய்ய சொல்லியுள்ளார். சிலை வைப்பதற்கான ஏலம் கைமாறிய நிலையில் புதிதாக ஏலம் எடுத்தவர்கள் ஏற்கனவே பேசிய தொகையை விட அதிக தொகை கேட்டதாக கூறப்படுகிறது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் இதுபோன்ற சம்பவம் நடப்பதை தடுக்க அதிகாரிகள் தலையிட்டு முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூரில் ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டியவர்களிடம் போக்குவரத்து ஆய்வாளர் அறிவுரை வழங்கினார். கடலூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் இயக்கி வந்த 18 வயதுக்கு குறைந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவன் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் இயக்கக்கூடாது, சாலை விதிகளை பின்பற்றுவதை பற்றியும் போக்குவரத்து ஆய்வாளர் அமர்நாத் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். மேலும் பெற்றோர் வாகனங்களை கொடுத்து அனுப்பாதீர்கள் என்றும் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். சிவகாசி அருகே திருத்தங்கலில் கோவிலில் அணைந்த விளக்கு பிரகாசமாக எரிந்த அதிசயத்தை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கலில் மீனாட்சியம்மன் சமேத கருநெல்லிநாதராக சிவன் லிங்க வடிவில் வீட்டிலிருந்து அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் சிவபக்தர்கள் திருவாசக புராணத்தை படித்துக் கொண்டிருந்த போது மூலஸ்தானத்தில் சிவலிங்கத்துக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள விளக்கு அணைந்து மீண்டும் மீண்டும் பிரகாசமாக எரியும் காட்சி அரங்கேறியது. இதை கண்ட பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சாதாரண தீபம், இந்த தீபம் தான், லைட்டு கூட கிடையாது. இந்த விளக்கு தான் அதுவாக அமருது. சாமி என்ன அமர்ந்துருச்சு, உனக்கு தூண்டி விட பார்த்துருக்காங்க, தூண்டி விட அதுவாக எரியா இருக்கு. சிவகங்கை அருகே விமர்சையாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிங்கமுனரி அருகே முறையூரில் அமைந்துள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்று மற்றும் காப்பு கட்டுதலோடு தொடங்கியது. விழாவின் 8ஆம் நாளான இன்று மங்களநாதனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். விருதுநகர் அருகே மாயூரநாதர் சுவாமி கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள மாயூரநாதர் சுவாமி கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றம் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. கடந்த 2ஆம் தேதி சிறப்பு அபிஷேகத்தோடு கூடிய சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சிவ வாத்தியங்கள் முழங்கியவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர்.